கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் வந்து நெறைய ஒரு பண்டிகைகளை கொண்டாடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம். இன்னைக்கு கூட நெறையா நம்ம உலகம் முழுவதும் மக்கள் வந்து குருத்தோலை ஞாயிறு கொண்டாடிட்டு இருப்போம். இந்த குருத்தோலை ஞாயிறு வந்து எதற்காக நடக்குதுன்னே நெறைய பேத்துக்கு தெரியாது இல்லையா? ஏதோ இது வந்து ஒரு சந்தோஷத்தின் பவனி மாரியும், இல்ல இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவாயிட்டாரு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு சந்தோஷமா நெறைய பேர் இத கொண்டாடி கொண்டிருக்கோம். ஆக்சுவலா இந்த பவனி வந்து ஒரு மனக்குமுறல் ஆக்சுவலா. இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப ஒரு வியாகுலத்தோடு இந்த ஒரு பவனியில போறார். எதற்காகன்னா, எருசலேம் மக்கள் வந்து தங்கள் பாவ வழிகளை விட்டு இன்னும் வெளிய வரவே இல்ல. அதை பார்த்து கண் கலங்குறார். நீங்க வந்து லூக்கால நீங்க வாசிச்சு பார்க்கலாம். 19:41 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அதாவது இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பஸ்கா பண்டிகைய ஆசரிச்சு கொண்டிருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்குறோம். எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து எப்படி இஸ்ரவேல் மக்கள கடவுள் காப்பாத்திட்டு வந்தாரோ, அந்த நினைவுகூரும் விதமாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பஸ்கா கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா, உண்மையான மீட்பு அன்னைக்கு வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம பிதா வந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்தார். ஆனா, இன்னைக்கு வந்து உண்மையான மீட்பு இயேசு கிறிஸ்து வழியாக தான் வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்ல. அவங்க இருதயம் வந்து கடினப்பட்டு போச்சு இல்ல. இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள் செய்றாரு, அடையாளங்கள் செய்றாரு. அவர் நெறைய வசனங்கள் குடுக்குறாரு ஆக்சுவலா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி மனம் திரும்ப சொல்றாரு. ஆனாலும் யாருமே மனம் திரும்பல. எல்லாமே அந்த பழைய வாழ்க்கை இல்லையா? அதாவது தேவனுக்கு பிடிக்காத அந்த வாழ்க்கைய தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க இல்ல. அதுக்காக தேவன் வந்து ரொம்ப பிரயாசப்படுறார். அவரோட 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்றாங்க. ஆனா யாருமே மனம் திரும்பின மாரியே தெரியல. அதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, தான் வந்து ஒரு ராஜா, ஒரு சமாதானத்தின் ராஜாவாக வந்து அந்த பவனி செல்றாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே என்னன்னா, அந்த உலக பிரகாரமான ஒரு ராஜா. தங்களை வந்து அடிமைத்தனத்துல அதாவது ரோமர்கள் ஆளுகை செய்றாங்க. அவர்களிலிருந்து எங்கள காப்பாத்துவார். அந்த ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. ஆனா வந்து கடவுள் வந்து நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் இல்லையா? அவர் அந்த இருதயத்தை சுத்தம் பண்றதுக்காக அவரு ரொம்ப பாடுபடுறார். ஆனாலும் வந்து மக்கள் அந்த கடின இருதயத்து நிமித்தம் அவங்க மாறவே இல்ல. கடவுள் சொல்றார் இல்லையா? உங்களுடைய மாதப்பிறப்புகளையும், உங்கள் பண்டிகைகளையும் நான் வெறுக்கிறேன்னு சொல்லி ஏசாயால சொல்லியிருப்பார். ஏசாயா நீங்க 1ஆம் அதிகாரம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க பாவங்கள விட்டு வழி விலகவே இல்ல. அவங்க கைகள் ரத்த படிந்த கைகளா இருக்கு. யாரையுமே அவங்க கண்டுக்கவே இல்ல. அவங்க வந்து இருமாப்படைந்திருக்கிறாங்க. அதை வந்து கடவுள் மாத்தணும். கடவுளுக்கு பிரியமாய் மாத்தணுங்கிறதுனால தான் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் ரட்சிப்பை கொண்டு வரதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாங்க. ஆனா அவங்கள ஏற்றுக்கொள்ளவே இல்ல. நம்மளும் இந்த காலத்துல அப்படித்தானங்க இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து குருத்துளை ஞாயிறு கொண்டாடியிருப்போம். எல்லாரும் வந்து கையில குருத்தோலை பிடித்துக்கொண்டு ஓசன்னா ஜெயமே இல்ல அப்படின்னு பாடியிருப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் நம்ம பாடியிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறாங்க. இல்ல ஒரு ராஜானா என்னன்னா, ராஜா என்ன சொல்றாரோ அத நான் அப்படியே செய்யணும். நெறைய பண்டிகைகள் ஆசாரிக்கிறோம் இல்லையா? நம்மளும் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுறோம். நெறைய பேர் வந்து கோவில் பிரதிஷ்டை கொண்டாடுவாங்க. இல்ல ஒரு 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 ஃபங்ஷன்லாம் வச்சிருக்கோம். ஆனாலும் அந்த ஃபங்ஷனுக்கெல்லாம் வந்து தேவன் பிரியமா இருக்கிறாரா? இல்ல தேவன் கேட்டது வந்து நம்ம இருதயத்தை வந்து சுத்தமாக்கறதுக்காக தான் நம்மகிட்ட வருகிறார் ராஜாவா. ஆனா அவர் சொல்றது நம்ம எதுவுமே கேட்கிறதில்ல. அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்றதில்ல. அவருடைய வேதத்தை தியானிக்கிறதில்ல. சும்மா பேர் கிறிஸ்தவராய் அன்னைக்கு எல்லாரும் ஊர்வலம் போறாங்க. கையில ஒரு குருத்தோலை வச்சுக்கிறோம். குருத்தோலை ஒரு சிலுவை செஞ்சுக்கிறோம். சர்ச்ச சுத்தி போறோம். இல்லன்னா ஊர சுத்தி போயிட்டு நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லி காமிச்சு கொண்டிருக்கிறோம். கடவுள் அதை எதிர்பார்க்கிறாரா? இல்ல உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு, அவரை நம்ம ராஜாவா ஏற்றுக்கொண்டு, அவர் சொல்றத நம்ம கேட்கிறோமா? அன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். கடவுள்ட்ட கேட்போம். கடவுளே! நாங்க உங்கள ராஜான்னு சொல்றோம் கடவுளே. எங்க இருதயத்தில நாங்க உங்கள ராஜாவா வச்சிருக்கோன்னு சொல்றோம் கடவுளே. ஆனா நீங்க சொல்றத நாங்க எதெல்லாம் கேட்கலன்னு சொல்லி நம்ம கடவுள்ட்ட கேட்போம். கடவுள்ட்ட கேட்கும்போது கடவுள் கண்டிப்பா சொல்லுவாருங்க. அதற்கு தானங்க ஆவியானவர் நம்மகிட்ட குடுக்குறார். ஆவியானவர் நம்மகிட்ட வாசமா இருக்கிறார் இல்லையா? நம்ம ஒன்ஸ் இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம்னா, கண்டிப்பா ஆவியானவர் நம்மகிட்ட வந்துருவார். அவர் சொல்றத கேட்டு இல்லையா? அவர் சொல்லுவார்ல, இந்த இடத்துல நீ ஏசப்பா போல இல்ல. இந்த இடத்துல நீ இயேசுவை விட்டு வழி விலகி போயிட்ட. இந்த இடத்துல நீ இப்படி மாறுன்னு சொல்லி நம்ம வேதத்தை தியானிக்கும்போது, வேதத்தை வந்து நம்ம நம்ம படிக்கும்போது கடவுள் கண்டிப்பா வெளிப்படுத்துறார். அவர் சொல்றத நம்ம அப்படியே கேட்டு நடக்கும்போது உண்மையாவே இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வந்து அப்பதான் வந்து நம்ம இயேசப்பாவ நம்ம ராஜாவா ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்படி இல்லன்னா வெறும் பேர் கிறிஸ்தவர்களா எல்லாத்தையும் போல நம்ம பண்டிகை ஆராய்ச்சி கொண்டு சட்டை வாங்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம்.
ஆனாலும் உண்மையான மாற்றம் இருக்கான்னு சொன்னா கண்டிப்பா இல்லங்க. அதனால நம்ம இன்னைக்கு தேவனிடத்துல ஒப்புக் கொடுப்போம். கடவுளே, நாங்க தெரியாம இவ்வளோ நாள் வந்து வெறும் பெயர் கிறிஸ்தவர்களா இருந்துட்டோம். உம்மை ராஜான்னு சொல்லிட்டு உம்மை மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நான் உம்மிடத்துல வந்திருக்கோம் கடவுளே. என் பாவங்களை நீங்க நீக்கி அருளுங்க. உமக்கு எது பிரியமில்லாத காரியமோ, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் அதிபதிக்கு நாங்க வந்து அடிமையா இருக்கிறோம். அத விட்டு எங்கள மீட்டுக் கொள்ளுங்க கடவுளேன்னு கடவுள்ட்ட கேட்கும்போது, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு கண்டிப்பா வந்து தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் விலக்கி, அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நம்மளை மாற்றித் தருவார். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.